ஹாய், வெல்கம் டு துளசி கிச்சன். இன்னைக்கு சின்னாங்குனியை வச்சு ஒரு சின்னாங்குனி ரசம் தான் செய்ய போகிறோம். இதை ராட்டுன்னு கூட சொல்லுவாங்க. அது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? அதுக்கு 2 தக்காளி, கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி சின்னாங்குனியை போட்டு நல்லா அலசி எடுத்துட்டு நல்லா புளிஞ்சு இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் முழு மல்லி, ஒரு காய்ந்த மிளகாய், ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து ஆறுனதும் அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கொதித்து வச்ச தக்காளியை தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தக்காளியும் புளியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம புழிஞ்சு வச்ச சின்னாங்குனியை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது உரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரசத்துக்கு நெய்யில் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 4 பல் பூண்டை இடித்து சேர்த்துருக்கேன். அப்புறம் அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம கரைச்சி வச்ச தக்காளி புளி கரைசலை சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் புளி கரைசல்லையே உப்பு ஆட் பண்ணிட்டேன். நல்லா அது கொதிச்சு வந்ததும் நம்ம வறுத்து வச்ச சின்னாங்குனியை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொடி வந்ததும் ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கணும்னா சூப்பர் அண்ட் டேஸ்ட்டான சின்னாங்குனி ரசம் ரெடி ஆயிடுச்சு. பல் சார்ந்தவங்க எல்லாம் இந்த சின்னாங்குனியை சின்ன தங்கம்னு சொல்லுவாங்க. இது கால்சியம், இரும்பு சத்து, ஹார்ட்டுக்குனா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி சமைக்கிறேன். பாய்.